ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் க்ரோத் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகுங்க. கொட்டின இடத்துல கூட முடி முளைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா, கோரப்பில்லுங்க. அதாவது பாயில் உள்ள கோரப்பில்லு இருக்குங்களா, அதுவும் அப்புறம் தொட்டாங்குச்சி 2 எடுத்துருக்கேங்க. இன்னொரு பொருள் கூட சேர்க்கணுங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கோரப்பாயை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தொட்டாங்குச்சியை மட்டும் எடுத்து நல்லா சில்லாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக உடச்சி எடுத்து வைக்கும்போது அது சீக்கிரமாக நெருப்பு பிடிச்சிக்குங்க. அதுக்காக இப்போ இதையும் அந்த கோரப்பில்லுங்க நல்லா கேட்டுக்கோங்க. கோரப்பில்லுங்க, பிளாஸ்டிக் பாயை போட்டுறாதீங்க. இது கோரப்பில்லு. எங்கிட்ட வந்து கலர் பாய் தான் இருந்துச்சு. அதான் கோரப்பில்லு இந்த கலராக இருக்குங்க. பிளாஸ்டிக்கை வெட்டி போட்டுறாதீங்க. இது கோரப்பில்லு. சின்ன சின்ன பீஸ்களை வெட்டி போட்டு இப்போ இதை வந்து நல்லா பற்ற வச்சு எரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் பற்ற வச்சுட்டேங்க. இது அப்படியே அழகாக நின்று எரிஞ்சிரும். எரிஞ்சு முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா கனலாக தீயாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கோரப்பில்லெல்லாம் எரிஞ்சிருச்சு பாருங்கள். தொட்டாங்குச்சியும் நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆற விட்டு எடுத்தாச்சுங்க. இப்படி தாங்க இருக்கும். இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதை போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்காக நான் கொஞ்சம் அளவாக போட்டு செஞ்சு காட்டியிருக்கேங்க. நீங்கள் நிறையா கூட இருந்தால் கூட கோரப்பில்லை வச்சு நிறையா அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம். இது கெட்டு போகாதுங்க. ஒரு டப்பாவில் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா பவுடரில் நமக்கு கிடச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உங்களுக்காக தான் இதை செஞ்சு காட்டுறேங்க. இப்போ எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் வந்து விளக்கெண்ணெயில் தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. எனக்கு இது வந்து செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம் தாங்க இது. இப்படி உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் கலவையாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சொட்டையாக இருக்குது, எனக்கு முடியே முளைக்கலை அப்படிங்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இல்லை பூனை முடியாட்டம் இருக்குது, அடர்த்தி இல்லை
அப்படின்னு சொல்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அங்கங்கே எனக்கு முடி முளைக்கல, சொட்டையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெமெடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாசத்துலேயே உங்களுக்கு சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. நான் இது ஏற்கனவே செஞ்சு வச்ச பொடிங்க. பாருங்கள் அது முடிஞ்சிடுச்சு. என் குழந்தைகளுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெயில மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த இடத்துல முடி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேய்ச்சி கொஞ்ச நேரம் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.